எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நிறைய நாடுகளில் மக்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, போர் நடக்குது. இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன்? இதுக்கு தீர்வே இல்லையா? இந்த 6 வருஷம் இப்படியே தான் போகணுமாண்ணா? ஒன்றும் கிடையாது. இப்போவும் ஒன்றும் பெரிய டைம் ஆகலை. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் ஒரு 5 நிமிஷம் செவ்வாயும் ராகுவும் கும்பத்திலே சேர்க்கை, அதோட பல கிரக சேர்க்கை டிசம்பர்ல இருந்து. எப்பெல்லாம் இந்த பிளட் மூன் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு அது நெருப்பு குதிரையின் ஆண்டாக இருந்தால் அது பெரும் அழிவுகளை பூமியிலே துவங்கும் என்று ஒரு குறிப்பிருக்கிறது. சனீஸ்வரருடன் நமக்கு ஏப்ரல் மாதத்திலே சூரியன், செவ்வாய், புதன் சேர்க்கை, இதெல்லாம் மே மாதம் வரை அவ்வளவு சிறப்பான காலகட்டமாக உலக கண்ணோட்டத்திலே இல்லை. இந்த யுத்தங்கள் முடிவு கிடையாது என்றே கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகிறது. எனினும் கிரகங்களை தாண்டி இறைவனுடைய ஆற்றல் என்றைக்குமே. இந்த உலக யுத்தம் போன்ற சூழ்நிலையை தலைவர்கள் சரி செய்வார்களா? யார் வருவான்னா யாரும் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு, நம்பிக்கை. இப்பவும் சொல்றேன், மனசார நீங்க நல்லது நடக்கும்னு நம்பினா ஜோதிட பலன்கள் கூட மாறுபடணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை ஜோதிடம் வாயிலாக தேர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆனந்த் சார் தான். வணக்கம் சார். சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் சித்திக்கட்டும். சார், கடந்த நேர்காணலில் நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. 2036 வரைக்குமே இந்த போர் பதற்றம் மக்களுக்கு ஒரு மாதிரியான பயம் இருந்துகிட்டே இருக்கும், நாடுகளுக்குள்ள சண்டை வரும், அவ்வளவு அமைதியாக உலகம் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் சொன்ன வாக்கு ஒவ்வொன்றா பலிக்க ஆரம்பிச்சிருக்கு. பலிக்கிறதுன்றதை தள்ளி இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது. நிறைய நாடுகளில் தலைவர்கள் இறக்குறாங்க, நிறைய நாடுகளில் மக்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, போர் நடக்குது. இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன்? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அம்மா, முதலில் நாம் ராசி கட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியிலே தீர்வுகள் இருக்கின்றன, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்கிறோம், அல்லது ஏதோ பிரார்த்தனைகளை செய்கிறோம், உடனே இறைவன் நமக்கு ஒரு தீர்வை தந்து விடுவான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் சொன்னது போல சக உயிர்களிடத்தில் கருணை என்பது மனித குலத்திலே குறைந்து விட்டது. இந்த ராசி கட்டம் அப்படின்னு எடுத்தால் கடகமும் சிம்மமும் நமது ஆக்ஞா சக்கரத்துடன் தொடர்புடையவை. நாம் எத்தனை பேர் பெற்றோரை மதிக்கிறோம்? எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு 10 கிரவுண்டு வாங்கி வச்சுருக்கலாமே டி நகர்லன்னு தோணும், திட்டிடுறோம், ஒரு கர்மா. அதே போல் இந்த புதனுடைய ராசி சொன்னால் அது விசுத்தி சக்கரம் அப்படின்னு பேர். சாப்பிடும்போது எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு நன்றி சொல்கிறோம், இல்லை அந்த உணவை சமைத்தவருக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அங்கே உணவு கொடுக்குறவங்களுக்கு நன்றின்னு சொல்கிறதில்ல, அந்த உணவை சர்வ் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு மகிழ்ச்சியோடு பேசுகிறதில்ல. இதுவும் ஒரு கர்மா தான். அநாகதம் என்று சொன்னால் அது சுக்கிரனுடைய ராசி. நாம் என்ன சொல்கிறோம்? சக உயிர்களிடத்தில் கணவன் மனைவிக்கிட்டே பேசுகிறதில்ல, மனைவி கணவன்கிட்ட பேசுகிறதில்ல, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள். இது போன்று ஒவ்வொரு உறவிடமும் நாம் அமைதியாக கையாளவில்லை என்று சொன்னால் இது கூட்டு கர்ம பதிவாக இந்த பிரபஞ்சத்திலே தங்கிவிடுகிறது. இது என்ன ஆகுதுன்னா உலகத்திலே வெளிப்பட துவங்குகிறது. எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், நவகிரகங்களை தாண்டி அருணன், வருணன், யமன் என்று குறித்து வைத்திருக்கிறார்கள். நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ என்றெல்லாம் நவீன காலத்திலே சொல்கிறோம். இதெல்லாம் வராகமிகிரரே எழுதி வைத்திருக்கிறார். இவையெல்லாம் என்னென்னா இந்த கலெக்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரபஞ்சம் எப்போது பிறழ்கிறதோ, தன் நிலையிலிருந்து மக்கள் எப்பொழுது மாறத் துவங்குகிறார்களோ, இயற்கை ஒரு பாடத்தை கற்றுத்தர துவங்கிவிடுமா. அதை எவ்வாறு செயல்படுத்தும் என்றால் நவகிரகங்கள் வழியாக செயல்படுத்தும். இவங்கெல்லாம் பிரின்சிபல் மாதிரி நம்ம ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது எதில் ரொம்ப ஒரு பிரச்சனைகளை தூண்டும்னா, இந்த அருணன், வருணன், யமன் என்று சொல்லக்கூடிய ராசிகள் நெருப்பு ராசியிலும் காற்று ராசியிலும் அமர்ந்திருக்கும் பொழுது
ஏன்னா வருடந்தோறும் தான் செவ்வாய் ராகு சேரப்போகுது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் இயல்பான ஒன்று தான். ஒன்று 100 வருஷத்துக்கு ஒரு தடவை 200 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு கிடையாது. இவை நெருப்பு ராசியிலும் காற்று ராசியிலும் இருக்கும் பொழுது மனிதனுக்கு அவை ஒரு பெரும் பாடத்தை சொல்லித்தர துவங்கி விடுகின்றன. இப்போ என்ன ஆச்சுன்னா, செவ்வாயும் ராகுவும் கும்பத்திலே சேர்க்கை, அதோட பல கிரக சேர்க்கை டிசம்பர்ல இருந்தே. கும்பம் என்று சொன்னாலே மத்திய கிழக்கு பகுதிகளை குறிக்கக்கூடியது. இது செவ்வாய் என்று சொன்னால் போர் வீரனை குறிக்கும். ராகு என்று சொன்னால் பேராசையை குறிக்கும். ராகு முழுமையாக கெட்டவனான கெட்டவன் கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சியையும் அந்த ராகு தான் சொல்லும். அதே சமயத்திலே ஒரு கிரகணம், எங்கே அந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது? சிம்ம ராசியிலே. சிம்ம ராசி என்று சொல்லக்கூடியது பித்ருக்களை குறிக்கக்கூடியது, அரசனின் நாற்காலியை குறிக்கக்கூடியது, சூரியனின் ராசி. எப்பெல்லாம் இந்த பிளட் மூன் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு அது நெருப்பு குதிரையின் ஆண்டாக இருந்தால் சீனர்களில், இதில் சீன ஜோதிடமும் இருக்கு, நெருப்பு குதிரைன்னு இந்த வருஷத்துக்கு பேர் இருந்தால் அது பெரும் அழிவுகளை பூமியிலே துவங்கும் என்று ஒரு குறிப்பிருக்கிறது. மேலும் குருவானவர் அதிசாரத்தில் ரொம்ப வேகமாக போகக்கூடாது. குரு என்பவரே பொறுமை. அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய குரு கட்டங்களை தாண்டி ஒரு யானை வேகமாக ஓடிச்சுன்னா என்னாகும்? அதுவும் இந்த மாத மத்தியிலே நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த மார்ச் மாத மத்தியிலிருந்து அதிசாரத்திலிருந்து அந்த வக்கரகதியிலேருந்து விடுபடுவார். ஒரு சின்ன வயசுலலாம் பார்ப்போம், அந்த ரப்பர் பேண்டா உண்டி வில்லா ஏதோ ஒன்று இழுத்து அப்படி விட்டோன்னே பறக்கும். அதை போல சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி. சனீஸ்வரருடன் நமக்கு ஏப்ரல் மாதத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை. அப்போது அதே நேரத்தில் கேது நெருப்பு ராசியிலிருந்து ஒரு வேதாவை உண்டு செய்வார். வேதைனா நம்ம தமிழில் கூட வேதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் மே மாதம் வரை அவ்வளவு சிறப்பான காலகட்டமாக உலக கண்ணோட்டத்திலே இல்லை. அதாவது 2026 மே 6. அதுவுமே இத்துடன் முடிந்ததா என்று பார்த்தால் ஜூலைக்கு பிறகு மேலும் கவனங்கள் உலகெங்குமே தேவைப்படும். இது எப்போன்னா திருப்பியும் செவ்வாய் கேத்துவில் சேரும். இந்த அக்டோபர் நவம்பரில் செவ்வாய் ராகுவை விட செவ்வாய் கேத்து இன்னும் கடுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உலக அளவிலே உண்டு. ரெண்டாவது, இந்த ஆண்டோடைய பஞ்சாங்க பலன். இந்த ஆண்டு மன்னன் யாருன்னா குரு. அப்போது குருவானவர் ஆலோசகராக இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு பஞ்சாங்கத்திலே அந்த அரசவைன்னு சொல்லுவாங்க, இந்த கிரகம் மந்திரி இது இதுன்னு, அதில் சூரியனுக்கு இடமே கிடையாது. அப்போது பாதுகாப்பிற்கு சந்திரன் என்று வருகிறது. சந்திரன் ஒரு தாய்மையை குறிக்கக்கூடிய கிரகம், சஞ்சலத்துக்குரியது. எனவே அது எப்படி சொல்லலாம், இந்த ஆண்டு பல்வேறு நிலைகளை கடக்க வேண்டும். இதன் தாக்கம் எங்கே தெரியலாம்? பங்குச்சந்தையிலே தெரியலாம், தங்கம் ஸ்வர்ணம் மெட்டல்ஸில் தெரியலாம், வேலை வாய்ப்பிலே பலருக்கும் சில நிலை தடுமாற்றங்களை தரலாம். அது மட்டும் கிடையாது, அத்தியாவசிய பொருட்களின் விலை உலகெங்குமே, ஒரு குறிப்பிட்ட நாடுன்னு சொல்ல முடியாது, நான் சொல்கிறது உலகியல் ஜோதிடம். இதில் இப்படி தெரிஞ்சுக்கணும், தனிநபர் ஜோதிடம் என்பது ஓரளவு தான் பேசும். உலகத்தில் நாம் ஒரு விமானத்தில் பறக்கிறோன்னா அந்த விமானத்தோட ஜாதகம்தான் அதில் பயணம் செய்கிற அத்தனை பேருக்கும் அதே ஜாதகம்தான். இப்போ உலகியல் ஜோதிடம் தான் முக்கியமானது. அதற்கு பிறகுதான் தனிநபர் ஜாதகம். அப்போ இந்த உலகியல் ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆண்டு உலகெங்குமே அவ்வளவு சிறப்பாக இல்லை. இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்கனவே வந்திருக்கிறதா என்று சொன்னால், இது போன்ற பல கிரக சேர்க்கை காஞ்சி மகா பெரியவர் இருந்தபோது 1966 அந்த சூழ்நிலையில் வருது. ஆனால் அவர் அதற்காக கூட்டு பிரார்த்தனைகளை செய்தார். என்னென்னா, கோளறு திருப்பதிகம் என்ற பாடலை வேயுறு தோழி பங்கன் வெடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவின்னு ஆங்காங்கே பலரும் பாடினார்கள். எனவே அதன் தாக்கம் அப்பொழுது குறைந்தது என்று சொல்லலாம். ரெண்டாவது, 60 வருடங்கள் முன்னால் வாழ்ந்த மக்கள் சுயநலம் குறைவு, கிராமத்து மக்கள் எளியவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமின்னு நினச்சவங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போனால் கூட நமக்கு 10 கோரிக்கை இருக்குது, வெளியில் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறது கிடையாது. கோயிலில் ஒரு முகம், வெளியில் ஒரு முகம். கோயிலில் போனாலே அடுத்தவனை அடித்து பிடிச்சி தள்ளிட்டு ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு போட்டி,
பொறாமை என்றெல்லாம் வந்துவிட்டது. எனவே கூட்டு பிரார்த்தனை கூட எந்த அளவுக்கு என்று எனக்கு தோன்றவில்லை. அப்போ இதுக்கு தீர்வே இல்லைங்களா? ஒன்று. முதல் தீர்வு, வெளிநாடுகளில் குழந்தைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த ஆண்டு கரன்சி உலகம் முழுவதும், இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குன்னே சொல்லலை, ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, குரு கடகத்துக்கு வந்து சனியை மீனத்திலே பார்க்கும் பொழுது பணத்தின் மதிப்பு ஆங்காங்கே சரியலாம். அதற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது, மக்கள் விவசாயத்தை மதிக்க வேண்டும். விவசாயத்தெல்லாம் மதிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வீட்டில் ஒரு சின்ன ஒரு மாடி தோட்டம் வச்சு 4 காய்கறி வளர்க்கணுன்ற அந்த அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. நமக்கு செல்ஃப் சஸ்டெயின்மெண்ட், நமக்கு என்ன தேவையோ ஒரு 4 காய்கறியாவது வீட்டில் வளர்க்கணும். ஒரு தக்காளி செடியான வளர்க்க தெரிஞ்சா உங்களுக்கு தேவையான சமயத்திலே அவை உதவும். இது போன்ற விஷயங்கள். மரத்துக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றணும். நான் சொல்வேன் இல்லையா, வள்ளல் பெருமான் பாடியிருப்பார், நான் எங்கே பயிர்கள் கருகிதோ அப்படின்லாம். அதெல்லாம் பெரிய தப்பு. நம்ம இயற்கை விவசாயத்தை விட்டு விட்டோம். சக மனிதர்கள்கிட்ட பழகிறது கிடையாது. நமக்கு நாமே நெகட்டிவாக பேசிக்கிறது. கடவுள்கிட்ட நம்ம எந்திரிச்சோன்னே, ஐயா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு 3 வேளை நிம்மதியாக சாப்பிட முடிஞ்சு, சாதாரண சாப்பாடை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிக்க முடிஞ்சாலே இறைவன் நம்மளை நல்லா தான் வச்சுருக்கான்னு பொருள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நமக்கு இப்போ இருக்கிறது நம்மளை இன்னும் கடவுள் சொந்தமாக ஒரு 10 மாடியில் ஒரு வீடு இல்லை, 20 கார் இல்லைன்னா மனிதன் யோசிக்க துவங்கி விட்டான். இயற்கை அதன் வேலையை காட்ட துவங்கி விட்டது. இதெல்லாம் என்னென்னா, பிரபஞ்சமே வெறும் அதிர்வுகளால் இயங்கக்கூடியது தான். மனிதர்களுடைய வேடத்தை இறைவன் விரும்புவது கிடையாது. அவன் விரும்பக்கூடிய ஒரே செயல், உள்ளார்ந்த அன்புடன் இந்த பிரபஞ்சம் எனக்கு நன்றியை தந்திருக்கிறது. கிராட்டிடியூட் இஸ் எ கிரேட் ஆட்டிடியூடுன்னு. தூங்கி எந்திரிச்சா யாரும் காத்தால வந்து இன்றைய நாளுக்கு நன்றி அப்படின்னே சொல்கிறது இல்லை. இவன் என்ன நினைக்கிறான், இன்னைக்கு என்னை ஏன் தான் இப்படி கடவுள் கஷ்டப்படுத்துகிறானோ, எனக்கு ஏன் தான் கம்மியாக நான் இவ்வளோ படித்து அவங்க மார்க் வருதோ. இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன், இந்த படிக்கிற வசதி இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சிலர் வந்து வெளிநாட்டுக்கு சென்று என்னால் படிக்க இயலவில்லை என்ற ஒரு ஆசை, அதில் பெற்றோரை ஏதோ ஒரு வார்த்தை தவறாக பேச வேண்டியது. இதெல்லாம் பெரிய கர்மா. நம்ம நினைக்கிறோம் ஆங்காங்கே முதியோர் இல்லங்கள். காரணம் என்ன? இவர்களுக்கு பொருள் தேடல். அதை ஏதோ ஒரு வார்த்தையால் மழுப்பிட்டு அப்போ என்ன ஆகும்? பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது. மனிதனுக்கு பேராசை வந்து விட்டது. நான் சொன்னது போல் ராகுனா ஏதோ எங்கேயோ ஒரு தனியாக ஒரு கோயிலில் இருக்கிறவர் மட்டும் ராகு கிடையாது. நமக்குள்ளேயும் ஒரு ராகு இருக்குது, நமக்குள்ளேயும் ஒரு கேத்து இருக்குது. அப்போ கடவுள் யோசிக்கிறார், பார் இவனுக்கு ராகு அதிகமாகி விட்டது, இவனுடைய வகையிலே நான் பாடங்களை சொல்லித் தருவேன் என்று நினைக்கிறார். இப்போது உலகத்திலே பல அரசியல் தலைவர்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் எங்கெங்கெல்லாம் ஒரு யுத்தத்தோட சூரியன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கும். காரணம் என்னென்னா, அந்த ராகு என்பது தன்னை மேலும் விரிவுபடுத்தி கொள்ள விரும்பக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த ராகு ஏன் நம்மளை தொல்லை பண்ணுதுன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு அதிகமாகி விட்டது. இப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? இந்த 6 வருஷம் இப்படியே தான் போகணுமான்னா ஒன்றும் கிடையாது. இப்போவும் ஒன்றும் பெரிய டைம் ஆகலை. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் ஒரு 5 நிமிஷம், இறைவா இந்த நாள் நல்லா தான் இருக்குது, இந்த நிமிடம் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன். உங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அந்த நம்பிக்கைப்படி இறைவா நன்றின்னு சொல்கிறத முதல்ல பழகிக்கணும். காரணம், நான் சொல்வதைப் போல இந்த யுத்தங்கள் முடிவு கிடையாது என்றே கிரகநிலைகள் சுட்டி காட்டுகிறது. எனினும் கிரகங்களை தாண்டி இறைவனுடைய ஆற்றல். என்றைக்குமே நவகிரகங்கள்லாம் ஆஃபீஸர் மாதிரி, இவங்கள்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்க தான். இவங்க சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போது 6 வருடங்கள் கிரகநிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னார். முதல்ல நான் சொன்னது தீர்வை முதல்ல சொன்னேன்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்கன்ட்டு. இந்த 6 வருடங்கள் 2027 முற்பகுதியெல்லாம் அவ்வளவு சிறப்பாக தோன்றவில்லை. காரணம், வராகமிகிரர் என்று சொல்லக்கூடியவர் தான் ஜோதிடத்தின் தந்தை என்று கருதப்படுகிறார். நவீன கால தந்தை. பராசரர் 5000 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கிய கலையின் பெயர் ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலையை அவர் திருநனாவாணி என்று சொல்லக்கூடிய பவானியிலே பிரகத் பராசர ஹோரசாஸ்திரம் என்ற வகையிலே எழுதியிருந்தார். அந்த பிரகத் பராசர ஹோரசாஸ்திரத்தின் அடுத்த வகை வராகமிகிரர் சொன்னது. உலகியல் ஜோதிடம் கூர்ம சக்கரம் என்று பெயர். அவர் தான் முதல்ல நம்ம உலகத்துடைய ககனமுட்டை எல்லாம் சொன்னவர். இந்த வராகமிகிரர் சொல்லக்கூடிய விஷயம்
இந்த ஜம்பு தீபம் அப்படின்னா ஏஷியா இந்தியான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றுபட்ட இந்தியா இருந்திருக்கும் ஒரு காலத்தில். அப்போது இதிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே சனீஸ்வரர் சஞ்சாரம் செய்யும் காலத்திலே உலகங்கள் இதுவரை வரலாறு காணாத யுத்தங்களை கண்டுவிடும் என்றெல்லாம் குறிப்பெழுதி வைத்திருக்கிறார். அது 2030, 31. நம்ம 2026க்குள்ளே ஸ்டெப் பண்ணிட்டோம். எல்லாரும் இது உலக யுத்தமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி 10 நாள் இந்த சைடு அந்த சைடு நடந்து டிக்ளேர் பண்ணி இவன் ஜெயிச்சிட்டான் இவன் தோத்துட்டான்னு. உலக யுத்தங்கள் என்று சொன்னால் அவை இன்ஸ்டால்மெண்ட்டில் நடக்கிற மாதிரி தான். 3 மாதம் ஒரு பகுதியிலே அடித்து கொள்வார்கள், 3 மாதம் திருப்பியும் லீவ் விட்டுருவாங்க, திருப்பியும் ஒவ்வொரு உலக யுத்தமும் இதே போன்ற சூழலிலே தான் கடந்திருக்கிறது. அப்போது இது போன்ற சூழல்களில் மனிதர்கள் அழிந்து விட்டார்களா என்றால் கிடையாது. யாரெல்லாம் நல்லது நடக்கும், நன்றாக இருப்போம் என்றார்களோ அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இறை சக்தியாலே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பெரிய உண்மை என்னென்னா, நீங்கள் என்னத்தான் ஜோதிடம் எவ்வாறு இருந்தாலும் சரி, இறைவன் மட்டும்தான் ஒரு செயலிலே காப்பாற்ற இயலும். சகாதேவன் தான் ஜோதிடத்தின் தந்தை என்று அந்த காலத்தில் மகாபாரதத்தில் சொல்லுவாங்க. சகாதேவன் அவனது யுத்தம் முடியும் பொழுது கர்ணன் அவனது சகோதரன் அவனுக்கு தெரியலை. எல்லா ஜோதிட புக்கையும் எரிக்க போயிட்டார். பாதி ஜோதிட புக்கு மேலே எரிஞ்சிருச்சு. இப்போ சகாதேவன் கிருஷ்ணர்கிட்ட சொன்னது, கண்ணா ஒன்று உணர்ந்துட்டேன், என்னதான் ஜோதிடமெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து இறைவன் மட்டும்தான் என்பதை சகாதேவனே சொல்லியிருக்கிறார். மேலும் வராகமிகிரர், நான் சொன்னேன்ல எவ்வளோ பெரிய ஜோதிடத்தை எழுதின பரிகாரம்னு ஒன்று தான் சொல்லியிருக்கார். இறைவனை நம்புன்னு தான் சொல்லியிருக்கார். பிருகத்பராசர ஹோரசாஸ்திரத்தில் 98% இறைவனை பற்றி எழுதியிருக்கிறார். 2% எப்படி ஜோதிடத்தை கணிக்கணும்னு எழுதியிருக்கார். பரிகாரம் அப்படின்னு ஒரு லைன் கூட எழுதலை. அப்படின்னா என்னென்னா, இறைவனை நம்பு சரியாயிடும்ன்றது தான் நிஜம். இப்போது 6 ஆண்டு காலம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, 7 கண்டங்கள், நம் உடம்பிலே 7 சக்கிரங்கள், சப்தஸ்வரங்கள், 7 உங்களுக்கு நன்மையை தர எங்கே இருந்தாலும் சரி, இன்றிலிருந்து நானும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் இருக்கக்கூடிய நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். இதுக்கு நீங்கள் பெரிய மந்திரமெல்லாம் தேவையில்லை, உணர்வு தேவை. அப்போது உள்ளம் உருகி ஒரு 5 நிமிடம் நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, இது அழுதுட்டு பிரார்த்தனை பண்ணால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இப்பொழுது நிகழ்காலத்திலே நல்லது நடப்பதாக உணர்ந்தால்தான் வருங்காலத்தை பிரபஞ்சம் சீர்படுத்தி தரும். எனவே இதை யார் சரி செய்வா? இந்த உலக யுத்தம் போன்ற சூழ்நிலையை தலைவர்கள் சரி செய்வார்களா? யார் வருவான்னா யாரும் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு, நம்பிக்கை. இப்பவும் சொல்கிறேன், மனசார நீங்கள் நல்லது நடக்கும்னு நம்பினா ஜோதிட பலன்கள் கூட மாறுபடணும். அது எப்படின்னா, இறைவன், இப்பவும் சொல்கிறேன், நவகிரகங்களுக்கு மேலே இறைவனுக்கு தான் ஆற்றல் உண்டு. நீங்கள் ஓம் நம சிவாயன்னு ஒரு தடவை சொன்னால் அது தலை விதியை கூட மாற்றும், எப்பேற்பட்ட மோசமான ஜாதகத்தையும் சாதகமாக்கும். எனவே 6 ஆண்டுகள் இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்லாம் ஜோதிடம் சொல்லிச்சேன்னு கூட பயப்பட வேண்டாம். பிரார்த்தனையை இன்று முதல் இறைவனை நம்பணும், அவ்வளோதான். கண்டிப்பாக சார், ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. நான் உங்களுடைய நேர்காணல் ஒன்று பார்த்துருந்தேன். அதில் ஈரான், ஈராக் இந்த மாதிரி ஈல ஆரம்பிக்கிற கண்ட்ரிகளுக்கு பாதிப்புன்னு சொன்னாங்க. ஆமாம், இந்தியா ஈல தான் கட்டாயமா. இப்போ முதல்ல சொன்னது ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய வழியை சொன்னேன். இப்போ என்ன ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இகார சப்தம் ஈரான், அப்புறம் இஸ்ரேல், இந்தியா, இந்திய பெருங்கடல், அந்த ஓசை, இலங்கை இப்படியெல்லாம் இந்த சப்தம் இந்த காலகட்டங்களில் சிலவற்றை ஈர்க்கும் என்று கருதப்படுகிறது. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவ்னா, ஒரு பிரச்சனை வரும்போது தீர்வுகள் பிறந்துடும். நான் என்ன சொல்வேன், இந்தியாவுக்கு நடக்கிறது செவ்வாய் தசை, ராகு புத்தி. இந்த செவ்வாய் தசை, ராகு புத்தி என்று சொன்னாலே அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்றால் தீர்வு, முருகப்பெருமான் தான். ராகு என்று சொன்னால் ராகு கேதுவை அந்த மயில்தான் ஆட்சி செய்கிறது. மந்திர மயில், வேத மயில், அசுர மயில் என்று முருகன் முன்னால் இருக்கக்கூடிய மயில். இதில் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முத்துசுவாமி தீட்சிதர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சங்கீத மும்மூர்த்திகளிலே முருகனது வடிவமாகவே கருதப்படுபவர். அந்த முத்துசுவாமி தீட்சிதரின் பாடல்களை இந்த காலகட்டங்களில் அதிகமாக கேட்க துவங்கினார். இது சுகர் ஜீவநாடியிலே எனக்கு உரைத்த ஒரு சொல். 6 வருடங்கள் யார் எங்கே இருந்தாலும் சரி, இந்த முத்துசுவாமி தீட்சிதரை ஒரு மனசார வணங்கி
ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கேன், ஏதோ ஒரு தெரியாமல் பண்ணிட்டேன். இயற்கைக்கு எல்லாரும் இயற்கை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குளத்துக்கு போகிறோம், குப்பையை போடுறோம், இதெல்லாம் பெரிய கர்மா. ஏதோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அவரோட பாடல்களை கேட்க துவங்கினார். இந்த 6 வருடங்களை எந்த சிக்கலும் இல்லாமல் கடந்து விடலாம். ஆ. சரி, இதில் எல்லாமே ஒரு கெட்ட செய்தியாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த 6 ஆண்டுகளில் இந்தியா வல்லரசாக மாறும். ம். அதாவது எப்போ ஒரு சிக்கல் வருத்துவங்குதோ அதிலிருந்து விடுபடக்கூடிய வழியை அந்த சிக்கல் சிங்காரவேலன் கட்டாயம் தருவான். அதனால இளைஞர்கள்லாம் இப்போ வேலை போகுதே என்ன பண்ணுறது, இல்லை விலைவாசி ஏறுதுன்னெலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நல்ல காலம் வெகு அருகில் இருக்கிறது. எப்போ ரொம்ப இருள் வருதோ, காலை உதிக்கப் போகிறது, வெளிச்சம் வரப்போகிறதுன்னு ஒரு பொருள். எனவே இதனால் ஒரு அச்சப்பட்டு அச்சச்சோ என்னடா இது எங்கே பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். நான் எப்போவுமே புத்தாண்டுக்கு ஒன்று சொல்லுவேன், ஒரு 5 நாள் இந்த ராசி பலனை பார்க்காம நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்குங்க, புத்தாண்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்வேன். எந்த ஒரு அச்சமூட்டும் செய்தியையும் பார்க்காதீர்கள். முருகப்பெருமானை பற்றி மட்டுமே கேளுங்கள். முத்துசுவாமி தீட்சிதரன் பாடல்களை கேளுங்கள். வாழ்க்கை இனிக்க துவங்கும். இந்த 6 ஆண்டுகளை கடக்கக்கூடிய வகையிலே அந்த குகனே குகனாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றிகளை தந்து விடுவான். நிச்சயமா சார். இன்னைக்கு தேவையான, அதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சிவ சிவா.